அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோமே ஆனால் அங்கே தோல்வியோடு, நொறுக்கப்பட்டு, மனவேதனையோடு, உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கின்ற பேதுரு என்கின்ற ஒரு சீடனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். பேதுருவை குறித்து அறியாதவங்க யாருமே இல்லை. ஒரு நாட்களிலே வாழ்க்கையிலே தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு வெறுமையோடு நின்ற வாழ்க்கையில் நிறைவான கர்த்தருடைய தேவன் கடந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவை கொடுத்து மீன் பிடிக்க அல்ல மனுஷனை பிடிக்க உன்னை அழைக்கிறேன் என்று தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் சீமோன் பேதுரு. அவருடைய உண்மையான ஒரு பெயர் சீமோன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அறிந்த பிறகு, தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய பெயர் பேதுரு என்று, கேபா என்று அவருக்கு ஒரு பெயரை அவர் கட்டளையிடுகின்றார். அதற்கு அர்த்தம் பாறை, கல் என்று சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு அழைப்புக்கு நேராக வந்த அந்த பேதுரு, அவர் இயேசப்பா கிட்ட அதிகமான அன்பு கொண்ட ஒரு மனிதர். எல்லாரை பார்க்கலும் நான் தான் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு காரியம் சொல்ல முன்னாடியே மிக விரைவாக ஒரு சீடன். ஏசப்பா ஒரு வார்த்தைகளை சொன்னால் போதும், ஒரு செயல் நடந்தால் போதும், எல்லாவற்றிலும் முந்தி செயல்படுகின்ற ஒரு சீடனாக இருந்தவர். இப்பேற்பட்ட ஒரு சீடன் தன்னுடைய இருதயத்திலே கொண்டிருந்த ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்குது, அதனால யாருதான் என்னதான் ஏசப்பாவை விட்டு போனாலும் நான் அவரை விட்டு போகவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த ஒரு சீடன். ஒரு நாட்கள் ஏசப்பா சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இடர்ல அடைவீங்க, நீ சேவல் கூகுறதுக்கு முன்னாடி நீ என்ன மறுதளிப்பாய் என்று. ஆனால் உடனே அவர் சொன்ன வார்த்தை, யார் உம்மை மறுதளித்தாலும், யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். தனக்குள்ள அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று. சில மணி நேரங்கள் ஆன உடனே ஒரு வேலைக்காரர் கேட்கிறாங்க, ஏசப்பாவை சிலுவையில அப்படி அறைவதற்காக அந்த காரியங்கள் நடந்த பொழுது நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே? இல்லை என்று சொன்னார். மறுபடியும் கேட்ட பொழுது 3 முறை தெரியாது என்று மறுதளித்த உடனே சேவல் கூவுகிற சத்தத்தை கேட்டவுடன் அவருடைய இருதயம் உடைகிறது. உடனே இயேசுவை நோக்கி பார்க்கின்றார், ஐயோ நான் எவ்வளவு தூரம் அவரை நேசித்தேன், நான் இப்பொழுது அவரை என்ன செய்து விட்டேன்? மறுதளித்து விட்டேன். நான் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனா என்று அவர் தன்னை குறித்த ஒரு விரக்தியோடு கூட அழுகின்றார். ஆனா நான் ஏசப்பாவை எந்த அளவுக்கு உண்மையாக பின்பற்றினேன், இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்று சொன்னேனே, அவரும் என் மேல நம்பிக்கை வைத்திருந்தாரு. ஆனா சொன்னது போல என்னுடைய உயிர் முக்கியம் என்று சொல்லி இயேசுவை மறுதளிச்சிட்டனே, இது நான் எதற்குமே பாத்திரவான் அல்ல, எதற்குமே நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில வெளி தோற்றத்தில் இயேசுவின் சீடன், ஆனால் உள்ளான வாழ்க்கையில இயேசுவை மறுதளித்த தகுதியற்ற சீடன் என்று சொல்லி மனம் கசந்து அழுது தன்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட அனுபவத்தில் அந்த பேதுரு தான் இப்பொழுது நம்ம அவரை குறித்து தியானிக்க போகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியின் அனுபவத்தில் அவர் இப்பொழுது இருக்கின்றார். ஜெயம் நிறைந்த ஒரு சீடனாக மாற வேண்டும் என்று விரும்பினவர் அந்த வேளையிலே அவர் மறுதளித்து விட்டார். அவர் அவரிடத்திலே மறுதளித்தது மட்டுமல்ல, இனி நான் தகுதியற்ற என்கின்ற ஒரு மனநிலை அவருக்குள்ளே வந்து விட்டது. சில நேரங்கள்ல நமக்கு கூட அப்படி தோன்றும், நான் ஏசப்பாவை ரொம்ப அதிகமா தேடினேன், ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இனி ஆண்டவர் என்னை அந்த அளவிற்கு நேசிப்பாரா? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், உபவாசம் இருந்தேன், அவருக்காக சின்ன சின்ன ஊழியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். ஆனா இடையில இந்த உலக சிற்றின்பத்தினால, உலகத்துல நடந்த ஏதோ ஒரு காரியம் என்னை இழுத்ததுனால நான் பாவத்துல போய் விழுந்துட்டு, ஆண்டவர் என்னை மறுபடியும் பயன்படுத்த முடியுமா? என்னை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மறுபடியும் என்னை அந்த ஸ்தானத்தை உட்கார வைக்க முடியுமா? மறுபடியும் என்னை பயன்படுத்த முடியுமா? மறுபடியும் என்னை அதே போல அவரால் நேசிக்க முடியுமா? கடந்து வர முடியுமா என்று நம்ம ஒருவேளை உள்ளதுள்ள உடைந்த ஒரு அனுபவத்தோடு கூட இந்த பேதுருவை போல நம்ம வாழ்க்கை இன்றைக்கு காணப்படலாம். அன்புக்குரியவர்களே, அந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில இருந்த தோல்வி ஜெயமாக மாறினது. அதை நம்ம தியானிக்க எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதே யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 21 அதனுடைய 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. நல்ல கவனிங்க, இங்க பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அனுபவத்தில் இருக்கின்றார். அவர் எங்க போகிறார்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு கடந்து போகிறார். முன்பதாக அவருடைய வேலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை. இப்போ மறுதளித்து விட்டு இனி என்ன இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் தகுதியற்று என்கின்ற ஒரு நிலைமை வந்த உடனே அவர் மறுபடியும் மீன் பிடிப்பதற்காக அவர் பழைய வாழ்க்கைக்கு நேராக அவர் கடந்து போகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பேருவை போல ஒருவேளை நாமும் பின்னான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகிற அனுபவத்தில் இருக்கலாம். ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருப்பாரு. இந்த காரியத்தை வைத்துதான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை உங்களை அழைத்திருப்பார். இடையில நீங்க விழுந்துட்டீங்க, இடையில விழுந்துட்டீங்க. ஒரு சிம்சோனை விரும்புவது சிம்சோனை போல விழுந்து ஒரு வாழ்க்கையை அழிந்து போல அல்ல, தாவீதை போல நீங்கள் உங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தில் உங்களை உணர்ந்து கொள்ளாமல் அவர் மறுபடியும் மீன் பிடிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகிறார். ஆதி அன்பை விட்டு ஒரு நேரம் விழுந்துச்சு, இனி நான் அந்த பழைய வாழ்க்கை அல்ல, இனி என்னுடைய வாழ்க்கையிலே அதே ஜெபம் வேண்டாம், இனி அதே ஊழியம் அல்ல, அதே ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் எனக்குள்ள இனி இல்ல, இனி கடமைக்கான ஒரு வாழ்க்கை, இனி கடமைக்கான ஒரு ஆராதனை, இனி கடமைக்கான ஒரு பெயர் கிறிஸ்தவ. இப்பேற்பட்ட நிலையிலே போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அன்புக்கு நேராக வந்து மகிமையான நன்மைகளை பெற்றுக் கொண்டு அவருடைய மகிமை காரியங்களை அனுபவித்த ஜனங்கள் இன்னைக்கு பழைய வாழ்க்கைக்கு நேராக போனதன் காரணம் என்னென்ன கண்டுபிடிக்கிறார்கள் குறித்த வேலையோடு கூட இன்னைக்கு அவர் நம்முடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். வேலையோடு கூட அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பேதுருதான் இயேசுவை மறந்து மீன் பிடிக்க போனார். ஆனால் இயேசப்பா பேதுருவை மறக்கல, அவர் தேடி போனார். பாருங்க, அவர் தேடி போனார். நீங்க வாசிக்கின்ற பொழுது அதே அந்த 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் 21 அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தாங்க. விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். பாருங்க, பேதுரு இயேசுவை மறந்து மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆனா இயேசுவை யாரை மறக்கல? பேதுருவை மறக்கல. பேதுரு கடலை தேடி போறாரு மீன் பிடிக்க, இயேசு கரையை நோக்கி நிற்கிறார் பேதுருவை பார்க்க. பேதுரு மீன் கிடைக்குமான்னு சொல்லி வலைகளை பார்த்து அலசி கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசு கரையில இருந்து நெருப்பை மூட்டி அவர்களுக்காக ஆகாரத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அன்பு நிறைந்தது! என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, இத்தோடு என்னுடைய சீஷத்துவம் முடிந்து விட்டது, இத்தோடு என்னுடைய மகிமைக்கான காரியங்கள் முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை மீன் பிடிக்கிற ஒரு வாழ்க்கை தான். இனி நான் எல்லாவரையும் போல ஒரு மீனவன் தான். நான் ஒரு கலிலேயன். என்னுடைய வாழ்க்கை இந்த மீன் பிடிக்கிற வாழ்க்கை, அதை பிடித்துக் கொண்டு அக்கடத்திற்கான காரியங்களை சந்தித்து வாழ்க்கையை முடித்து விட்டு போக வேண்டும் என்று போன பேதுருவை இயேசு பின்தொடர்ந்து போனார். இயேசு அவருக்காக ஏற்றத்தோடு கூட கரையிலே நிற்கிறார். பாருங்க, அதே நீங்க வாசிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் 21 அதே 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் வலையில ஒண்ணுமே கிடைக்கல. மீனை தேடி போன பேதுருவனுடைய வாழ்க்கை காலியா இருக்கு. ஒரு இடம் முழுவதும் அவங்க வாழ்க்கை காலியான ஒரு படகா இருக்கு. வலை காலியா இருக்கு, படகு காலியா இருக்கு, அவருடைய வாழ்க்கையும் காலியா தான் இருக்கு, அவருடைய இருதயம் காலியா இருக்கு, நம்பிக்கை காலியா இருக்கு, எல்லாமே காலியா இருக்கு. எதிர்காலம் என்னன்னே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வெள்ளை
வெற்றிடத்தை போல அவருடைய வாழ்க்கை வெற்றிடமா இருக்கு. எதுவுமே எழுதப்படாத வார்த்தைகளினால், எதுவுமே நம்பிக்கையற்ற ஒரு எண்ணத்தினால், இனி என்ன என்கிற தெரியாத ஒரு வழியில்லாத வாழ்க்கையில அவர் ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு தவளை இருப்பது போல தன் வாழ்க்கை இன்றைக்கு தட்டு தடுமாறி திக்கி திணறி போக என்ன செய்ய தெரியாம குழப்பத்தோடு, கேள்விகளோடு, பலவிதமான சிந்தனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏமாற்றங்களோடு என்ன என்ன ஒரு தெரியாத ஒரு நிலைமையில பேதுரு வலையை தேடி தேடி மீன் கிடைக்கணும்னு போட ஒரு தடவை போட்டிருப்பாரா, இல்ல மறுபடியும் தேடி இருப்பார் இரவு முழுவதும். ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏசப்பா எவ்வளவு அன்புள்ள தெரியுமா? அவர் அழகா சொல்றாரு, வலையை நீங்க வலது பக்கமா போடுங்க. எங்க போடுங்க? வலது பக்கமா போடுங்க. அப்பதான் இங்க யாருக்கு தெரிஞ்சு போச்சு? வந்தது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? பேதுருக்கு தெரிஞ்சிச்சு. வந்தது யாரு? இயேசு. ஏன்னா இதே ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில வெறுமையாய் மீன் கிடைக்காம நின்ற பொழுதுதான் அந்நாட்டுல இயேசு கடந்து போனா, அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஆழத்தை கொண்டு வலையை போடு என்று சொன்ன உடனே கீழ்படிந்து பிடிச்சிட்டு கடந்து வந்தாங்க. இப்போ அதே ஒரு நிலைமையில அவர் தோற்று போய் ஏமாந்து போய் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வெறும் கையாய் இருக்கிறாரு. அந்த நேரத்துல இயேசு கடந்து போய் சொல்றாரு, வலது பக்கமா வலைய போடுங்க சொன்ன பேருக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு காலியா இருக்கும் போது ஏசப்பா என்ன ஃபுல்லா நிறைவா நடத்தினாரு. இப்பொழுது அதே நிலைமையில மறுபடியும் சுற்றி அங்கேயே வந்து நிற்கு. இப்பொழுது இயேசு என்ன விடல, அதே மாதிரி வலைய போட சொல்றான்னு சொல்லிட்டு கீழ்படிச்சு வலைய போட்டாங்க. திரளான மீன்கள் கிடைத்தது. அல்லேலூயா. இயேசு வந்த உடனே நிரம்பாத படகு நிரம்பினது. இயேசு வந்த உடனே காலியான படகு நிரம்பினது. இயேசு வந்த உடனே காலியான அவருடைய வாழ்க்கை நிரம்பினது. இயேசு வந்த உடனே அவருடைய இருதயம் நிரம்பினது. அவருடைய நம்பிக்கையில் புது பலன் உருவாக்கப்பட்டது. என்னையா என் இயேசு தேடி வந்திருக்கின்றார். அவரை மறந்தளித்த என்னை அவர் தேடி வந்திருக்கிறார். அவரை தெரியாது என்று சொன்ன என்னை தேடி வந்திருக்கின்றார். தகுதியற்ற என்னை தேடி வந்திருக்கிறார். தரமிழந்த என்னை தேடி வந்திருக்கிறார். இப்பொழுது வெறுமையான நின்ற என்னை வெறுமையோடு கூட போக விடாமல் மறுபடியும் என்னை நிறைவுள்ளவனாக மாற்றும்படி என் இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார் என்று அந்த பேர் அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துக்கு நேராக நடத்தப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிரயாசப்படுறீங்க. ஒரு பேதுருவை போல வலைய போட்டு பாக்குறீங்க. ஆனா உங்க வாழ்க்கை இன்னைக்கு காலியாவே இருக்கு. பிரயாசப்படுறீங்க, ஆனா வாழ்க்கையில எந்த நிறைவையும் பார்க்க முடியல. ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்றீங்க, அழுறீங்க, போராடுறீங்க, ஆனா வாழ்க்கை காலியாவே இருக்கு. இந்த காலியான படகு எப்பொழுது நிரம்ப ஆண்டவரே? இந்த காலியான என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது நிரப்பப்படும்? என் வாழ்க்கையில கண்ணீர் மட்டும் நிறைவா இருக்கிறது, ஆனா சந்தோஷம் என்கின்ற நிறைவை பார்க்க முடியல. என் வாழ்க்கையில நஷ்டம் அதிகமா இருக்கிறது, ஆனா லாபம் என்கின்ற ஒரு மேன்மையை பார்க்க முடியல. என் வாழ்க்கையில பலவீனம் அதிகமா இருக்கிறது, ஆனா சுகம் என்கின்ற அனுபவத்தை நான் ருசிக்க முடியல. என் வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்கிறது, ஆனால் சமாதானம் என்கின்ற ஒரு நிறைவை நான் பார்க்க முடியல. ஆனா நான் பிரயாசப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் கதறேன், நான் கெஞ்சுறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன், ஆனா என்னுடைய பிரயாசம் இன்னைக்கு இப்படி இருக்கிறது. நான் பிரயாசப்பட்ட பலனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை பேதுருவை போல நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணி தோற்று போய் வெறுமையான ஒரு கரங்களோடு கூட, வெறுமையான ஒரு வாழ்க்கையோடு கூட நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பீர்களே. ஆனால் யாக்கோபு கடந்து போன பொழுது அவர் வெறும் கையாய் கடந்து போனார். ஆனா திரும்பி வந்த பொழுது இரு பரிவாரங்களோடு கூட கர்த்தர் யாக்கோபை திரும்ப வர பண்ணின தேவன் இன்றைக்கும் அவர் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கின்றார். இன்றைக்கு நாம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நீங்களும் இடம் கொடுத்து உங்கள் வாக்கி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த யாக்கோபின் தேவன், அன்னைக்கு பேதுருவின் வாழ்க்கையை கடந்து வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கின்ற வெறுமையான படகை நிரப்பும்படி, வெறுமையான வலையை நிரப்பும்படி, வெறுமையான வாழ்க்கையை நிரப்பும்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்த பொழுது வெறுமையான படகு நிரம்பினது. ஏசப்பா படகை மாற்றுன்னு சொல்லல, உன் வேலையை மாற்றுன்னு சொல்லல,
அந்த வலைய மாற்றுன்னு சொல்லல, இல்ல திசைய மாற்றுன்னு சொல்லல. அவருடைய வார்த்தை வந்தது, வலது பக்கத்துல வலைய போடு. அந்த வார்த்தை வந்த பொழுது வெறுமையான வாழ்க்கை நிறைவாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா, நிறைவாக மாற்றப்பட்டது. இயேசுவின் வார்த்தை வந்த பொழுது வெறுமையான வாழ்க்கை நிறைவாக மாற்றப்பட்டது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது புறப்படுகின்றதோ அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை தலைகளாக மாற்றும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவனை கொடுக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நிகழ் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், நீ வேற படகுல போய் வேற திசையா போய் மீனை புடிச்சு பாரு, கிடைக்கும். அவர் சொல்லல, அந்த படகு போதும், அந்த வேலை போதும், அந்த குடும்பம் போதும், அந்த இடம் உங்களுக்கு போதும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அந்த நேரத்தில், அந்த குடும்பத்தில், அந்த வாழ்க்கையில், அந்த வேலையில, அந்த இடத்துல கலந்து வருகின்ற பொழுது வெறுமையான உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாக மாற்றப்படுகிறது. தோல்வியான உங்கள் அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாக மாற்றப்பட போகிறது. ஒன்றுமே காண முடியவில்லை என்கின்ற ஒரு அனுபவங்கள் எல்லாம் நிறைவானவற்றை பார்க்கும்படி செய்ய போகிறது. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் வார்த்தைக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இரவு முழுவதும் காத்திருந்த பேதுரு ஏமாற்றப்பட்டார். ஆனால் விடியற் காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே களிப்பு உண்டாக்கப்பட்டது. மாலையிலே அழுகை என்றால் காலையிலே அக்களிப்பு. நம்ம காலையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம். நைட்டு ஃபுல்லா அழுக, ஆனா காலையில சிரிக்க வைத்தார் இல்லையா? இரவு முழுவதும் கஷ்டம், ஆனா காலையில நிறைவை கொடுத்தார் இல்லையா? அதனால என் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிட்டோ என்று சொல்லி, என் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாமல் போயிட்டோ என்று சொல்லி, ஆண்டவருக்காக நான் நின்ற இந்த காரியங்கள் எல்லாம் இனி எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்காத படிக்கு ஆண்டவர் வரப்போகின்றார். உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கான விடியற் காலம் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான விடியற் காலம் என்கின்ற ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கின்றார். அந்த தருணம் வருகின்ற பொழுது, அந்த நேரம் வருகின்ற பொழுது நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கும் மேலான பலனை, மேலான நிறைவை உங்கள் வாழ்க்கையில அவர் சேர்த்து கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நேரத்துல அவர் மீனை பிடிக்க பாருங்க, அவர் சொன்ன நேரத்துல பிடித்தார் பாருங்க மீன். பேதுரு கரைக்கு வருகின்ற பொழுது நீங்க வாசிக்க பொழுது தெரியும், சுமார் 150 பெரிய மீன்களோடு கூட கரைக்கு கடந்து வந்தாராம். கடந்து வந்தாரு பாருங்க. வெறுமையாய் போன பேதுரு நிறைவாய் கடந்து வந்தார். அவர் தோற்று போனேன் என்று சொல்லிதான் கடலுக்கு போனார் மீன் பிடிக்க. என் வாழ்க்கையில் எதுக்குமே உதவாது என்று சொல்லிதான் அவர் போனார் மீன் பிடிக்க. இனி இயேசுவுடைய முகத்தை பார்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லிதான் மீன் பிடிக்க கடந்து போனார். ஆனால் அந்த பேதுருவை, அந்த பேதுருவின் உள்ளத்தை அறிந்த இயேசு, அந்த மறுதலித்த பேதுருவின் உள்ளத்தை அறிந்த இயேசு, அவருடைய பிரயாசங்களை அறிந்த இயேசு, அவருக்குள் இருந்த ஆழமான அன்பை அறிந்த இயேசு அவரை மறக்கல. பேதுரு தான் இயேசுவை, ஐயோ நான் மறுதலிச்சுட்டு இனி என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி பின்வாங்கி போனார். ஆனால் இயேசு காணாமற் போன பேதுருவை தேடி சென்று கரையில் நின்று அந்த மனுஷனுக்காக காத்திருந்து அவரை நிறைவான நன்மைகளோடு கூட கடந்து வர பண்ணி அவருக்கு இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே பேதுரு இயேசுவை அவர் அடையாளம் கண்டு கொண்டார் என்று பார்க்க முடிகிறது இல்லையா? ஒன்று சொல்லட்டுமா, நம்ம ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளும் முன்னாடியே அவர் நம்மை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்னு அவருக்கு தெரியும். நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் வலைய போடுன்னு சொன்ன பிறகுதான் பேதுருவுக்கு அது இயேசு என்று தெரிந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகும் முன்பதாகவே நம்ம எங்க போகிறோம்னு அவர் அறிந்திருக்கிறாரு. நம்ம ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம வாயிலிருந்த வார்த்தைகள் புறப்படும் முன்னாடியே நம்ம என்ன பேச போகிறோம்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மை உண்மையாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர்,
என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தை சில நேரம் உடைத்து உருமாக்கும். அந்த வார்த்தைகள் சொல்ல, அப்பா என்னை யாருமே அறியலான நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, நான் மறைவிடத்துல வடித்த கண்ணீர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நான் தூங்காத இரவுகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நான் பல நேரங்கள்ல பட்ட அவமானங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நான் பட்ட போராட்டங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நேரங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேள்விகளோடு கூட இந்த வேலைகளில் எல்லாம் என்னை கரம் பிடித்து தூக்கி விட்டதை நீங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளம் இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிறதா? எத்தனை நாட்கள் நம்ம வாழ்க்கையில அந்தரங்கமாய் கண்ணீர் வடித்திருப்போம். வெளில நல்லா சிரித்து பேசுவோம், வெளில நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லா முன்னாலும் நம்ம காண்பானா, மறைவிடத்துல மறைவான நேரத்துல இரவு நேரங்கள்ல நம்முடைய கண்ணீர் துளிகள் அவருடைய சமூகத்துல போயிருக்கும். ஆனா மனுஷங்களை யாருமே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு தெரியாது, இவங்க ஏன் இப்படி இருக்க நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்மை நாம் அறியும் முன்பதாகவே அவர் நம்மை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். நம்ம எங்க இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், எதனால இதை செஞ்சிருக்கிறோம், ஏன் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வந்தது என்று நாம் நம்முடைய வாழ்ந்து சொல்ல முன்பதாகவே நம்முடைய சூழ்நிலை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாயின் கருவிலே கரு உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறாரே என்றால், நம் மீது எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர், எவ்வளவு பாசம் உள்ள தெய்வம் அவர். நம்ம விழுந்து போனோட விட்டுருவாராங்க, அப்படியே தோற்று போக நம்மள மறந்துடுவாரா? அவர் நம்மை மறந்து போக அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அவர் அன்பு உள்ள கொண்டவர், அவர் தாயின் அன்பை உடையவர், அவர் தந்தையை போல நம்மை சுமக்கிற தெய்வம். எனக்கு அன்புக்குரியவர்கள், அந்த தேவனை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு நாள் சொல்லாதீங்க என்னை பத்தி யாருக்குமே தெரியாது, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இந்த வார்த்தை சொல்லாதீங்க. உங்களை புரிந்து கொள்ள ஒரு தெய்வம் இருக்கின்றார், உங்களை அறிந்தவர் ஒருவர் எப்பொழுதும் இருக்கின்றார். உங்களுக்காக அவர் காத்திருக்க. நீங்க ஒருவேளை தூரம் போயிருக்கலாம், ஆனா அவர் உங்கள் நினைவா இருந்து அவர் உங்களை தேடிக்கொண்டு என் மகன் என் மகள் என்று அவர் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்க ஆயத்தமாய் நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் நம்ம அந்த இடத்தை தியானிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 21 அதனுடைய 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களையும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீனை கொடுத்து பேதுருவை போஷித்து விட்டு போறதுக்காக வரல. அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் கொடுப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. எதிர்காலமே இல்லை என்கின்ற நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த பேதுருவை அவர் மறுபடியும் எடுத்து பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படி கடந்து வந்தார். அல்லேலூயா. கேக்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல, இந்த திபேரியா கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல, இவங்க எல்லாரும் விட நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேக்குறாரு. அப்ப பேதுரு என்ன வார்த்தை சொன்னாரு? நானுமே நேசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறாரு,
நீ என்ன நேசிக்கிறாயா? இவங்க எல்லாரை விட நீ என்ன நேசிக்கிறாயா? அப்ப பேதுரு சொன்னார், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது முறை கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? அப்போ அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும், பேதுருனுடைய உள்ளம் துக்கப்பட்டு, அவர் சொல்ற துக்கப்பட்டு கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. ஏன் ஆண்டவர் 3 முறை அவரை அந்த வார்த்தைகளை கேட்டார்? பேதுரு எத்தனை முறை மறுதலித்தார்? 3 முறை. தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன்ப்பா. நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன். நேசிக்கிறாயா? அது உங்களுக்கு தெரியும் அப்பா, நான் நேசிக்கிறேன். அதான் நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. ஏன்னா 3 முறை விழுந்தாய், நான் உன்னை 3 முறை குணமாக்கும்படி உன்னை நினைவுபடுத்தி உனக்கு மறுவாழ்வு கொடுத்து உன்னை எதற்காக தேடி வந்தேன் என்பதை நீ அறியும்படிக்கு உன்கிட்ட இந்த வார்த்தைகளை கேட்கிறேன், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கின்றாயா? நீ தூரம் போனாய், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ நேசிக்கின்றாயா? ஆதி அன்பை விட்டு விலகி போறாய், ஆனால் இன்னும் உன்னுடைய இருதயத்தில் என்னை பற்றின நேசம் இருக்கிறதா? நீ என்னை நேசிக்கின்றாயா என்று பேதுருவினிடத்தில் கேட்ட இயேசுவா இன்னைக்கு நம்ம கிட்டே கேட்கிறாரு. நம்முடைய பதில் என்ன? எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசுவாவை நேசிக்கிறோமா? எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? ஒரு பக்தன் பாடுவாரு, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும், நான் உம்மை உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை, நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை, நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. நம்ம உயிரை பார்க்கிலும் யாரை அதிகமா நேசிக்கணும்? இருக்குமா? இருக்குமாங்க? உயிரை கொடுத்தது யாரு? ஜீவ சுவாசத்தை கொடுத்தது யாரு? இந்த உலகத்துல நம்மள வாழ வைத்திருக்கிறது யாரு? இனி வாழ வைக்க போவது யாரு? ஏசப்பா. அப்ப நம்ம யார ரொம்ப அதிகமா நேசிக்கணும்? நம்ம அம்மாவையா, அப்பாவையா, நம்ம பிள்ளைகளையா, கணவனையா, மனைவியையா, நண்பர்களையா? நம்ம பதில் என்ன? உண்மையா சொல்லணும், ஏதோ நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல. இயேசு அறிந்திருக்கிறார் உங்க உள்ளத்துல யார் மீது அளவுக்கு அதிகமான பாசம், அன்பு, நேசம் இருக்கிறது என்பதனை இயேசு அறிந்திருக்கின்றார். இப்பொழுது உங்க உள்ளத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, நீங்க யாரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் அவர், நம்மை பாதுகாக்கிற தகப்பன் அவர், நம்மை தூக்கி சுமக்கிற தேவன் அவர், நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் அவர். நம்மை சோதனையிலும், நம்முடைய தோல்விகளிலும், நம்முடைய விசாரங்களிலும், நம்முடைய துக்கத்திலும், நம்முடைய கண்ணீரிலும், எல்லா நிலைகளிலும் நம்மை அறிந்தவர் ஒருவர் மட்டும்தான். நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான். நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. மறுநாள் கொடுப்பதற்கும் அவர் ஒருவர் தான் அதிகாரம் இருக்கிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரைதான் ஆராதிக்கிறோம். ஆகிய அன்புக்குரியவர்களை பேதுருவை பார்த்து கேட்டு, இயேசுவை நேசிக்கிறாயா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று ஒரு பேதுருவை போல சொல்லும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான ஒரு அன்பு, ஆழமான ஒரு நேசம் இயேசுவிடம் இருக்கிறதா? எனக்கு அன்புக்குரியவர்களை இருந்தால் நம்முடைய வாழ்வில் அதனை செயலாக பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதனை இன்னைக்கு காண முடியும். ஒருவேளை சாப்பிடாம தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒருவேளை ஜெபிக்காம தூங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறதுக்கு ஆர்வம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்வதற்கு வாஞ்சை இல்லை. இன்றைக்கு வேதத்தை எடுத்து கையில் வைத்து தியானித்து படித்து இது எனக்காக ஜீவனுள்ள வார்த்தையாகி ஜீவனுள்ள தேவன் கொடுத்தது என்று சொல்லி
சொல்லி அதனை இன்றைக்கு தியானிப்பதற்கும் தேடுவதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் வாஞ்சை இல்லாமல் போய்விட்டது நம்முடைய வாழ்க்கையில. உலக காரியத்துக்காக வாஞ்சியோடு ஓடுகின்றோம். உலகம் மனுஷனை அதிகமா நேசிக்கிறதுனால தானே இயேசுவை விட உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்து ஓடுகிறோம். நீங்களே நினைச்சு பாருங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இயேசுவா உலகமா என்று ஒரு கேள்வியை முன் வைத்தால் உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற நடைமுறைகளே அதற்கு பதிலாக விளங்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஆலய காரியங்களுக்கு, ஆராதனை காரியங்களுக்கு, ஜெபத்தின் காரியங்களுக்கு, பிறருக்காக ஜெபிக்கிற காரியங்கள்ல, வேதத்தை நேசிக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு நம்ம எதை முதலிடத்தில் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? எதை முதலிடத்துல வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நமக்கான காரியம், நம்முடைய குடும்பத்திற்கான காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியம் என்றால் எப்பொழுதுமே முன்னணியில போய் நின்று கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவருக்கான காரியம் என்றால், ஆண்டவருடைய ஊழியத்திற்கான காரியம் என்றால், தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கான காரியம் என்றால் நம்முடைய கால்கள் இன்னைக்கு ஓட துடிக்கிறதா? நம்முடைய இதயம் அதற்கென நினைக்க இன்னைக்கு உள்ளம் எழுப்புகிறதா? அதற்காக பேச நாவுகள் எழுப்புகிறதா? மந்தையில் சேராத ஆடுகள் எத்தனையோ இன்றைக்கு மேய்ந்து கொண்டிருக்கிறது. தவறான மேய்ச்சலிலே, தவறான மேய்ச்சலிலே, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற தேவனாகிய கர்த்தரை மறந்து அநீதியான உலகம் கொடுக்கிற அநீதியான மேய்ச்சலை இன்றைக்கு பங்கடைந்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தை இழந்து, ஜெபத்தை இழந்து, உண்மையை இழந்து, விசுவாசத்தை இழந்து, கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை மறந்து இன்னைக்கு மனம் போன போக்கிலே ஏமாற்றத்தின் உலகை சிக்கி தவித்த எத்தனையோ மந்தையில் சேராத ஆடுகள் இருக்கிறது. இதை அழைக்கும்படி, இதை மந்தையிலே கொண்டு சேர்க்கும்படி உங்களை தேவன் அழைத்திருக்க, நீங்கள் இன்றைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எந்த கடல்ல மீனை பிடிக்கும்படி உங்க நோக்கம் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது? அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாக இல்லாமல் போகிற பொழுது தேவன் இனி ஒருவனை அழைத்து தெரிந்தெடுத்து அவனை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அழைப்பை இழக்காதீங்க, நோக்கத்தை மறந்து ஓடாதீங்க. கர்த்தர் கொடுத்தால் அது பெரிய பொக்கிஷம் மாதிரி. அவர் தேடி வருவார் உண்மை, அவர் மறுபடியும் தேடி வருவார் உண்மை. ஆனால் தேடி வந்தும் ஒரு பேதுருவை போல இடம் கொடுக்காத பட்சத்திலே, நீங்கள் பேதுரு இடம் கொடுத்தார், ஆனால் இடம் கொடுக்காத பட்சத்திலே நம்முடைய அழைப்பு, நம்முடைய எதிர்காலம் ஒரு நாட்களை யூதாஸ் காரியத்தை போல இழந்து போகிற ஒரு நிலைமையிலே மாற்றப்படும். யூதாஸ் அழைக்கப்பட்டான், தெரிந்தெடுக்கப்பட்டான், சிஷ்யத்துவத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் அவனுடைய உள்ளம் தேவனுடைய மந்தைக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிற அநீதியான உலகத்திலே அழிந்து போகிற பணத்தின் மீது போனபடியினால அவருடைய எதிர்காலம் இல்லாமற் போனது. அவனுடைய வாழ்க்கை சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாக மாறினது. அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது. அநேகருக்கு இவன் ஒரு நீதியின் ஒரு சாட்சியாக அல்ல, அநீதியின் சாட்சியாக நிலைநிறுத்தப்பட்டான். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லப்படுகின்றோமே, துரோகத்துக்கு எடுத்துக்காட்ட யூதாஸ் என்று சொல்லப்படுகின்றோமே. ஏன் என அன்புக்குரியவர்களை அழைப்பை மறந்து போன காரணத்தினால், உலகத்தில் அநீதியான அழிந்து போய் இந்த செல்வத்தின் மீது தன்னுடைய ஆசையை வைத்த காரணத்தினால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம ஆசை, நம்ம எதிர்காலம் எதை நோக்கி ஓடுகின்றது? பணம் பணம் என்று பணத்தை நோக்கி ஓடினால் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். என்ன? ஆண்டவர் பேதுருக்கு மீனை கொடுக்கலைன்னா அவன் வெறும் வலையோடு தான் கடந்து வந்திருக்கணும். ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் அவன் மீனோடு கூட படகை திரும்ப கொண்டு வந்தானே தவிர ஆண்டவர் கொடுக்காம இருந்திருந்தா அவன் வெறுமையானவன் தான். எனக்கு அன்புக்குரியவர்கள், உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம செய்கிற வேலையில கர்த்தர் கொடுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை வெறுமையான படகு என்பதனை ஒரு நாள் நீங்க மறந்து விடாதீங்க, ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. அவர் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடா நீங்க மாறணும். அவர் அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஆடாக நீங்க மாறணும். அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற உள்ளமாக உங்களுடைய உள்ளம் மாறணும். இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய படிப்பு, உங்களுக்கு கொடுத்த குடும்பம், உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த ஆசைகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றை பார்க்கிறோம் இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று அவருக்கு பின்னால ஓடுகிற ஒரு உண்மை உள்ள இருதயம் தான் இயேசுவுக்கு வேண்டுமே தவிர உலகத்தை பிடிச்சிட்டு இங்கேயே இருந்துட்டு இங்கதான் எனக்கு எல்லாம் வேணும்னு கேட்கிற ஒரு மனுஷன் அவர் தேடி வரவே இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, வரவே இல்லை. அவர் நம்மை தேடி வந்த நம்முடைய இருதயத்திற்காக உன் இதயத்தை எனக்கு கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். உன் இருதயத்தை நான் தங்கும் ஆலயமாக கொடுப்பாயா என்று ஆண்டவர் எனக்கு கேட்கின்றார். அப்படி கொடுக்க ஆயத்தம் என்றார் மறைதல் பேதுருவையும் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு வாழ வைத்து அலங்கரித்து அழகு பார்த்த தேவன்
நம்மையும் அவர் அழகு பார்க்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பேன் உம்மை நேசிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த பேதுருவின் கையிலே திரளான ஆடுகளை கர்த்தர் கையில கொடுத்தாரு. ஒரு நாட்களிலே நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று கேட்ட பொழுது பயந்து தடுமாறி ஓடி ஒளிந்த பேதுரு திரளான ஜனங்கள் மத்தியில் நியாய சங்கத்தின் நடுவில் நின்ற பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தைரியமாக பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள், பரலோகத்துக்கு சாட்சியாக எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்கள், எதனால அன்னை தன்னை தன்னுடைய வாக்கை விட்டு கொடுத்ததுனால, ஒப்பு கொடுத்ததுனால, தன்னுடைய வாக்கில இயேசு தேடி வந்த பொழுது நான் மறுபடியும் மீனை நான் பிடிப்பேன்னு சொல்லாம நீங்க என்ன தேடி வந்தீரே, இனி நான் உமக்கே சொந்தம் என்று தன்னை விட்டு கொடுத்ததுனால எனக்கு அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமா? இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமா? நம்ம வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் எதுவுமே நிலையானது அல்ல, எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகத்துல எந்த வீடை நம்ம கட்டி கோபுரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் மரித்து போகக்குள்ள அந்த வீட்டை எடுத்துட்டு யாராலையுமே போக முடியாது. நம்ம கட்டி இருக்கிற நம்ம இந்த உடை கூட நமக்கு எப்படி போட்டு விடுவாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம எப்படி வந்தோம் எப்படி போவது ஆண்டவரை அறிந்திருக்கின்றார். யோபு அழகாக சொல்லுவார், நம்ம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயம் இல்லாத உலகத்திலே நிரந்தரமான இயேசு கொடுக்கிற பரலோக வாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாய் அவரை நேசிக்க வேண்டும். மறுதளித்தாலும் பரவாயில்லை, தோற்று போன அனுபவம் இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு அவர் கேட்கின்றார், நீ நேசிக்கின்றாயா? நான் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், உன்னை மறுபடியும் பயன்படுத்த ஆயத்தம், மறுபடியும் இழந்து போன ஸ்தானத்துல உன்னை உட்கார வைத்து உன்னை மகிமைப்படுத்த நான் ஆயத்தம் என்று இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர்களே, எதை இழந்தாலும் இயேசப்பாவை இழக்க கூடாது. எதை இழந்தாலும் சோதனை வரட்டும், ஒரு பக்கம் பிரச்சனை வரட்டும், வியாதி வரட்டும், கடன் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இதெல்லாமே டெம்பரவரி, பர்மனன்ட் கிடையாது. உலகத்துல நம்ம உயிரே பர்மனன்ட் கிடையாது. நம்மளே டெம்பரரியா நினைச்சோம், எப்ப வேணா நம்ம உலகத்துல நம்ம கடந்து போகலாம். அதனால ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எனக்கு கிடைக்கல, எனக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டு இயேசுவை மட்டும் விட்டுட்டு போகிற ஒரு இருதயம் உங்க யாருக்குமே வரக்கூடாது. எப்பொழுதுமே நான் சொல்லி கொடுக்கிற யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமி நமக்கு உரியதும் அல்ல. நமக்கான பரலோக ராஜ்யத்திலே கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு கூடார வேலை இருக்கிறது. அங்க கடந்து போகணும்னா இந்த பூமியில இருக்கிற பொழுது எப்பொழுது நம்ம நினைக்கணும், இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல, இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தமானது அல்ல, இந்த ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில நான் இயேசுவுக்காக வாழ்கிறேனே, இந்த வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு பரலோகத்துக்கு போவதற்கான தகுதியை உருவாக்குமே பெற்று தருமே தவிர இந்த உலகத்தில் ஒரு பரீட்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற எல்லா நாட்களும் ஒரு எக்ஸாம் நீங்க அட்டென்ட் பண்ற, ஒரு பரீட்சை எழுதுற மாதிரி உங்களுக்கு எதிராக பிசாசு வருவான், உங்களை பாவத்துல விளைவிக்கும்படி பல சதியோசனைகளை கொண்டு வருவான், ஆண்டவரை விட்டு விலகி போக பல காரியங்களை அவன் திட்டம் தீட்டுவான். இந்த பரீட்சையில எல்லாம் நம்ம ஜெயம் பெற்று கடைசியில முடிவு பறிந்து நிலை நிற்கின்றோமே, நம்ம மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இந்த பரீட்சையில எல்லாம் நம்ம தோற்றுட்டோம்னா தேவ ராஜ்யத்துக்கு தகுதி அற்றவர்களாக மாறி விடுவோம். ஒண்ணு சொல்லட்டுமா, பேதுரு ஏசப்பா கிட்ட முதல்ல கேட்டாரு, நீ என்னை நேசிக்கின்றாய், நாடுகளை மேய்ப்பாயாக என்று. ஆனா பேதுருடைய உள்ளம் சொன்னது, நான் இதுக்கெல்லாம் தகுதியற்றவன். ஆனா மறுபடியும் அவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கின்ற, நாடுகளை மேய்ப்பாயாக. அவர் நினைக்கிறார், நான் மறுதளிச்சவன், நான் பிரயோஜனமற்றவன். ஆனா இயேசு ஒரு தடவை கூட கேட்கல, நீ ஏன் என்னை மறுதளித்தாய்ன்னு கேட்கல, ஏன் என்னை விட்டுட்டு போறான்னு கேட்கல, ஏன் இப்படி ஒரு தப்பை செஞ்சு அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் கடந்த நாட்களை நீங்க செஞ்ச பாவத்தை சொல்லி சுட்டி காட்டி காயப்படுத்துகிற கர்த்தர் கிடையாது. அவர் உங்களை மறுரூபப்படுத்தி மகிமையான ஸ்தலத்துல உட்கார வைத்து உங்களை மகிமையாக வாழ வைத்து அவர் சித்தத்தை செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் என்று அவர் நமக்கு இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. உலகம் உங்கள் கடந்த கால பாவத்தை சொல்லி காட்டிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம், தரித்திரம், வேதனை, துக்கங்கள் வருகிற பொழுதெல்லாம் அன்னைக்கு இதை செஞ்சேல, அதான் இது காரணம், அன்னைக்கு எப்படி போனேல, அதான் காரணம் சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு அப்படி இல்ல. ஒரு தடவை விழுந்துச்சு, அவர் கூப்பிட்ட உடனே கடந்து வந்து அவருடைய காலத்துல அடங்கி இருந்துச்சீங்கன்னா அவர் பின்னாடி திரும்பி பார்க்க சொல்ல மாட்டாரு. முன்னாடி ஓடு, உனக்கு வைத்திருக்கிற பாதையில நான் உன்னை பயன்படுத்த ஆயத்தம் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சொல்ல போகின்றோம். யாவரும் எழுந்து நின்று, அப்பா நான் மறுதளித்தவன், நான் தோற்று போனவங்க அனுபவத்தோடு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா
என் வாழ்க்கையில நீங்க என்னை தேடி வந்த காரணத்தினால் என்னை விட்டு கொடுக்க நானே ஆயத்தம், என்னை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க என்னை ஆயத்தம். நான் எதற்குமே பயன்படாத பாத்திரம் என்று நினைத்து அப்பா என்னுடைய வாழ்க்கை எனக்கு உலகத்துக்கு எதிராக திருப்பிட்டேன். உலகத்தை பார்த்து 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 இயேசுவுக்குள்ள இந்த அன்பை நான் மறந்துட்டேன். ஆனா நீங்க என்னை பார்த்து கேட்கிறீங்க, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று, என்னை நேசிக்கின்றாயா என்று எனக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் சொல்லுகிறேன்றதுக்காக உங்களை நான் சொல்லல. உங்க இருதயத்துல இருந்து வார்த்தை வரணும், வாயிலிருந்து அல்ல, உங்களுடைய உதடுகளில் இருந்து அல்ல, உள்ளத்துல இருந்து, உங்க உள்ளத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. சொல்லுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா. ஒரு முறை கூட சொல்லுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை உண்மையாய் சொல்லுங்க. ஆமென். இயேசுவே நாங்கள் யாருக்காக வாழுவோம் சொல்லுங்க. உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. இயேசுவே நம்புங்க ஆண்டவரே, உண்மையாய் உங்களை நேசிக்கணும் சொல்லுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உண்மையாய் பாடுவேன். இயேசுவே அப்பா உங்களை இந்த உலகத்தில் எனக்கு மேலான சொத்து எதுவுமே இல்லப்பா, எதுவுமே இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உள்ளத்துல இருந்து பாடுங்க, உள்ளத்து நாளத்துல இருந்து பாடுங்க. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பெருமையாக நின்ற பேதுரு, தேடி சென்று நிறைவேறி கொடுத்த இயேசு, அழைத்த அழைப்பை நோக்கி பயணித்த பொழுது உயிரே மேலாதென்று சொல்லி இயேசுவை மறுதலித்த பேதுரு, மறுதலித்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையில தோற்று போனேன், இனி ஊழியம் செய்ய நான் தகுதியற்றவன், இனி என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை சந்திப்பதற்கான ஒரு தகுதி இழந்தவன், நான் மறுதலித்தவன், நான் தோற்று போனவன் என்று சொல்லி ஏமாற்றத்தோடு கூட பின்னான வாழ்க்கையை நோக்கி கடந்து போன பேதுருவை இயேசு மறக்கல, இயேசு மறக்கல. கரைக்கு சென்றார், கடலுக்கு சென்ற பேதுருவை பார்க்க கரைக்கு சென்ற இயேசு வெறுமையான பேதுருவை மறுபடியும் நிறைவாய் நடத்தி நாட்களிலே மீன் பிடித்த பேதுருவின் கையிலே திரளான ஆடுகளை கத்தர் கொடுத்து மகிமையான ஊழியத்தை செய்ய வைத்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி போகின்றோம்? பின்னால போயிட்டே இருக்கிறீங்களா? அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவினுடைய அற்புதத்தை பார்த்த பிறகும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால மறுபடியும் ஆதி அன்பை இழந்து நிற்கிறீர்களா? உங்களுக்கான அழைப்பை மறந்து நிற்கிறீர்களா? இல்ல உலக ஐஸ்வர்யத்துக்கு
என்பதற்காக இயேசுவை மறந்து அவருடைய அன்பை விட்டு விலகி இன்னைக்கு நீங்க மந்தை விட்டு வெளியே போன ஆடுகளை போல அலைந்து திரிகின்றீர்களா? இயேசு உங்களை அழைக்கின்றார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் உங்களோடு கூட இடைப்படுகின்றார். நீங்கள் இயேசுவை நேசிக்க ஆயத்தமா? உங்கள் உள்ளத்தை உண்மையாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? அவருடைய அழைப்புக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா? மறுபடியும் இயேசுவுக்காக ஓட ஆயத்தமா? மறுபடியும் தேவனுக்காக செயல்பட ஆயத்தமா? மறுபடியும் அதே ஆதி அன்புக்குள்ள உங்க வாழ்க்கையை கொண்டு வந்து தேவனுக்காக செயல்பட ஆயத்தமான அன்புக்குரியவர்களே, ஆயத்தமா? மறுதலித்த அனுபவத்தை மறந்துருங்க. கடந்த நாட்கள் சில பாவத்தை மறந்துருங்க. அவரே கடலின் ஆழத்துல தூக்கி எறிஞ்சிட்டாரு. நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படி வந்திருக்கின்றார். அவர் புதிய அழைப்போடு கூட உங்ககிட்ட வந்திருக்கின்றார். இயேசுவை உண்மையாக நேசித்து அவருக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் உங்களை மறுபடியும் 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 எடுத்து கட்டுவித்து திரளான காரியங்களுக்கு உங்களை அவர் தலைமைத்துவமான கருவியாக எடுத்து நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை சித்தம் கொண்டிருக்கின்றார். உங்களை இன்றைக்கு விட்டு கொடுங்க. இந்த உலகம் மாயை, உலகத்தின் உறவுகள் மாயை, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே மாயை, எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. மாயையான உலகத்துல மாறாத இயேசுவை உண்மையாய் நீங்க நேசித்து ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் நம்மை இழந்து போன ஸ்தானத்திலே மறுபடியும் உட்கார வைப்பார். மறுபடியும் உட்கார வைப்பார். இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன சமாதானம், இழந்து போன சுகம், இழந்து போன எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில மறுபடியும் கர்த்தர் கொடுக்க வந்திருக்கின்றார். மறுபடியும் அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கின்றார். நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுனதற்காக நன்றி அப்பா.